நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சகோதரி அல்லாஹ் ரசூலின் செய்திகளை ஏற்றி வைத்து இந்த பெண்கள் அனாச்சாரமாக மேக்கப் வீடியோ, குக்கிங் வீடியோ, விளாகுகள், அல்லாஹ் ரசூலை பத்தி தாவா பண்றேன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்களை சேர்த்துட்டு பிறகு மாடலிங் ஆக போய் அவ்வளவு தூரம் இந்த டிசைனர் ஃபர்தா வாங்கன்னு ஃபுல் மேக்கப்போடு பேசி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி எடுத்து பதிவு போட்டதுக்காக உங்களுடைய சேனல் ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்த வேதனையோடு செய்திகளை பகிர்றாங்க. நீங்க இன்னைக்கு என்ன காசு பணத்துக்கும் பேரு புகழுக்கும் ஆசைப்பட்டு தானே இந்த வேலையை செய்றீங்க? இஸ்லாத்தை விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? டபுள் ஆக்டிங்ல நடிச்சுக்கிட்டு 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்த பிறகு நீங்க போயிட்டு கடையா தெருவா போய் ஹிஜாபை திறந்துட்டு ஃபுல் மேக்கப்போட என்னென்ன போஸ்ட்ல வந்து கேமராவுக்கு வந்து உங்க முகம் கொடுக்க முடியுமோ முகம் கொடுத்து அத்தனையும் நீங்க செய்வீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை ஸ்ட்ரைக் பண்ணுவான். இன்னைக்கு அந்த சகோதரியோட முயற்சி அவங்க சேனலை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வழியாக இந்த சமூகத்துக்கு நன்மையை விதைக்கும் தீமை தடுக்கும் வேலை செஞ்சிட முடியாதா அப்படின்னு ஒரு பெண்மணி வேலை செய்கிற போது அவருடைய ஹலாலான வேலைக்கு நீங்க ஸ்ட்ரைக் அடிப்பீங்கன்னா அவங்களுடைய ஹராமான வேலைக்கு அல்லாஹ் எப்படி ஸ்ட்ரைக் அடிப்பான் அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு நாங்க இதற்கான முயற்சிகள் எடுத்து அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அல்லாஹ்விடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதற்கான பெரிய கூலி உங்களுக்கு எல்லாம் கிடைக்க பெறும். ஏன்னா இவ்வளவு சொல்லியும் கூட ஒரு எச்சரிக்கை கொள்வோம், நம்ம மாறிக்குவோம், ஐயோ பயமா இருக்குது, நம்ம திசையை திருப்பிக்குவோம் அப்படின்னு இல்லாம செல்வத்தால் என்னுடைய உம்மத்துக்கள் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு நம்ம படிச்சோமே. அந்த காட்சி இன்னைக்கு கண்ணு முன்னாடி பாக்குறோம். செல்வத்தால் இவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சோதனைன்னு தெரியாம அந்த காசை வாங்கி பேங்க்ல போட்டுக்கிட்டு இடத்த வாங்கணும், வீட்டை கட்டணும், காரு பங்களாவை வாங்கணும், நாங்க கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற நிலைமையை நோக்கி ஆசைப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிற நீங்கள் முன்னேறல, அதுல பாதாளத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பையும் நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. திருந்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் மறுமையில் விசாரணை நாள் என்று வருகிற போது கண்டிப்பாக சிக்குவீர்கள். அன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த மாடலிங்கும் வர முடியாது, உங்களுக்கு பிசினஸ் கொடுத்த எந்த கடைக்காரனும் வர முடியாது. நீங்க அந்த உலக முழுக்க சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் வச்சாலும் ஒரு துருமையும் அசைக்க முடியாது. எனவே அதற்குள்ளாக திருந்துங்க, அதற்குள்ளாக மாறுங்க. அந்த நிலைமைக்கு யாரும் போயிட வேண்டாம்ங்கிற பரிதவிப்புல பேசும்போது எங்களை பரிதாபத்துக்குரியவர்களாக ஆக்க நீங்கள் முயற்சித்தால் அல்லாஹ் உங்களை பரிதாபத்துக்குரியவனாக ஆக்குவான். ஏனென்றால் அவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். உங்களுடைய இந்த ஸ்ட்ரைக் அடிக்கிற சூழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த உலகமே கொசுவின் ரெக்கையை விட அற்பமானதுன்னு சொல்லும் போது நீங்களாம் எம்மாத்திரம்ங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க.